ஷே எப்பா பிரமா பேசுகிறேன்ப்பா. மாயாண்டி மாட புள்ள தவத்தில் தவம் இருந்து வாரிசு வேணும்னு சொல்லி காவலுக்கு கேட்டது யார்? பார்வதி அம்மா. கேட்குறப்போ ஒவ்வொரு அவதாரத்தில் பிரித்து வச்சு நாசம் பண்ணிட்டான். இப்போ எல்லா இடத்துலையும் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் மலையில் சுடுகாடு எங்கெங்கே போகணுமோ அத்தனையும் போயிட்டு இப்போ தான் புள்ள உட்கார வைக்கணும். பூமியில் தான் சொந்த புள்ள, கொடியில் வந்த புள்ள, 2 பேர் இயற்கையில் பிறந்த பிள்ளைகள், 3 பிள்ளைகள், புரியுதா? 3 பிள்ளைய நாகராஜன் பொம்பளை புள்ள பேரில் ஓடுதா? அதுதான் பொம்பளை புள்ள. இளையவன் இவன் பூஜை பண்ணுதானே, தாய் தாப்பனை அலங்காரம் இவன் தான் தொட முடியும். உலகத்தில் தாய் தாப்பனை வேறு யாரும் தொடக்கூடாது. அசிங்கம் பண்ணிட்டான். முக்கால் சத்தியம். இது 7 செமத்து சத்தியவாக்கில் இவன் பிள்ளைகளை 2ஐயும் கொண்டு வரணும். பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பையனும் கொண்டு வரணும். எதிரியில் போட்டு வீசியே தான் வந்தார். அங்கங்கே வீசி தான் வந்தார். இப்போ கடைசி அத்தியாயத்தில் முழு மூச்சாக இவனை இளையவனை பொம்பளை பிள்ளையும் அந்த கட்டின கட்டு சத்தியவாக்கு உள்ள கட்டு பொம்பளை பிள்ளை கட்டு உடச்சிருச்சு. எல்லா இடம் போய் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே போய் எல்லா இடமும் உடச்சிட்டு வந்துருச்சுப்பா பொம்பளை பிள்ளை. இவன் ராமநாதபுரம் அரண்மனை இவன் அந்த கட்டை உடைக்கணும். இவன் போய் அங்கே தான் முழு மூச்சாக அடைச்சிட்டான். ராமேஸ்வரம், ராமநாதபுரம் 12 ஜோதிலிங்கம் ராமேஸ்வரத்தில் வச்சு இந்த மன்னராட்சி சமீன் உள்ளவன் பூரா அசிங்கம் பண்ணி அடைச்சிட்டான். அந்த சத்தியத்தை உள்ளே போய் புள்ள போய் என் தகப்பாண்டா அப்படின்னு இவனுக்கு தெரியாது. இவனை எப்படியோ உருவத்தில் மூளையை மாற்றி உள்ளே கொண்டு போய் இவன் மேலே தவிட்டார். சங்கின்னு வந்துட்டான்டா என் புள்ள அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே என்னென்ன செய்யணுமோ லிங்கத்தில் தாய் தாப்பன பிள்ளைய 3 பிள்ளைலாம் அலங்கரித்து அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து கைலாசத்தில் உட்காந்துட்டாங்கப்பா. குடும்பம் இதான்ப்பா குடும்பம். உலகத்துக்கே பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம் கிடையாது. விஷ்ணு பிரமா சிவன் பார்வதி உள்ள குடும்பம் தானேப்பா பெரிய குடும்பம். 5க்கு 5 3 பிள்ளைகள், 2 சிவனும் பார்வதியும். கரடி மாடன்னு சொன்ன உடனே அவன் ஒரு இடத்துல அடப்பட்டு கிடக்கான். அது இவன் தான் போக முடியும். தான் அண்ணனை வெளியே கொண்டு வர்றது இவன் தான் கொண்டு வர முடியும். ஆனால் அது அங்கேருந்து வந்து இந்த ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் அடப்பட்டு கிடக்கான். இவன் காலை வைப்பான், வச்ச உடனே தவ்வான். அப்படியே தவ்வுன உடனே இந்த கைலாசத்தில் எழுதுன பூரா கரடி மாடன் தான் நொறுக்குவான். புரியா? அந்த சத்தியவாக்கு இருக்குது, அது அவனுக்கு இருக்குது. அவன் என்ன ஏன் வரல? என் தம்பி வரலேன்னு அப்படியே மனம் இறுக்கி போய் நிற்கான். வருவான் இவன் போவான், தேடி போய் என்னை ஏமாற்றி எழுதுனவன் போனவன் வந்தவன் குடும்பத்தை அக்கக்கா எரிவியா அப்படின்னு இவன் கேட்பான். அவன்கிட்ட எரிதாண்டா முக்கால் சத்தியம்னு அவன் வாக்கு கொடுப்பான் சத்தியத்தை. இதுதான் பெரிய சத்தியம். அப்போ தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதியை கொல்ற வேலை கரடி மாடன் தான் கொல்லுவான். முக்கால் சத்தியம். அப்படியே கரடி உருவத்தில் போவான். கரடி உருவத்தில் சலங்கை கட்டி ஆடுவான். சலங்கை கட்டி ரோட்லேயே போவான், ரோட்லேயே வருவான் சீக்கிரமாக வருவான். இந்த கணக்கு பார்த்தவொடனே ஈஸ்வரன் மகன் பார்ப்பான்ப்பா. இது ஏட்டில் உள்ள கணக்கு. நான் இப்போ படித்து பார்த்து சனி கையில் கொடுக்கேன். இவன் ஈஸ்வரன் மகன் எங்கே போனாலும் நீயும் ஒரு கண் பார்வை பார்த்துக்கோ. எப்போனாவது ஆண் பெண்ணு அட்டம் சொல்லிச்சா பிடிச்சி ஆட்டி விட்டுரு. முக்கால் சத்தியம்ப்பா.